ஹாய் லுக்கிட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஜிமினோட எஃப்எஃப்னா மை ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மச் இமேஜின் யுவர்செல்ஃப். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஜிமின் ரிஷிக்கிட்ட ஏதோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச, நீங்கள் உடனே வந்து ஏங்க என் தம்பியை மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்க, நான் மிரட்டினதை நீ பார்த்தியா அப்படின்னு ஜிமின் கேட்க, பின்ன நீங்கள் பேசுகிற சவுண்டு தான் ஹால் வரைக்கும் கேட்குதே அப்படின்னு நீங்கள் சொல்ல, இதுங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து எழுந்துச்சு போயிடுறாரு. இங்கே ரிஷி அவனோட பயந்த முகத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு, என்னக்கா மாமா என்னை மிரட்டவெல்லாம் கிடையாது, நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன்டா அவ்வளோ சவுண்டாக பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்க, மாமா மச்சானுக்குள்ளே 1000 இருக்கும், நீ எதுக்கு அதுக்குள்ளெல்லாம் வர, போய் மாமாவை சமாதானம் பண்ணுற வழியை பார் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் இப்படி முடிச்சிட்ருக்கீங்க, அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே நம்ஜூன் ஹாலில் நிஷாவை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி சாப்பிட உட்கார, வயனுங்க அப்படின்னு கேட்க, அவங்க இன்னும் மேலே இருக்காங்க, ரூம்லேருந்து வரல அப்படின்னு சொல்கிறா நிஷா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார, கரெக்டாக நீங்களும் ஜிமினும் பேசிக்கிட்டே கீழே இறங்கி வரீங்க. நிஷா 3 பேர்த்துக்கும் சாப்பாடு பரிமாற, ஜிமின் வேலைக்கு போகிறதுக்காக ரெடியாகி தான் கீழே வந்திருக்காரு. என்ன ஜிமின் அதுக்குள்ளே கிளம்பிட்டா, கொஞ்ச நாள் லீவ் போட்டிருக்கலாமே அப்படின்னு நம்ஜன் கேட்க, லீவு போட்டால் யாரும் உன் தங்கச்சிக்கிட்ட லோலு படுறது அப்படின்னு நினச்சி ஜிமின், லீவு சொல்லியிருக்கேன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். ஓ, பேசாமல் ஒரே அடியாக தூக்கிடுவா அப்படின்னு நம்ஜூன் வில்லங்கமாக கேட்க, அவனை ஷாக்காகி பார்த்த ஜிமின், என்னடா நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து முறைச்சவர் நம்ஜூன் கிட்ட திரும்பி, என் வேலையை பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை, என் தங்கச்சி கூட உன்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத வேலை எதுக்கு, லீவ் போட சொன்னாலும் கிடைக்கலன்ற, அப்போது வேற ஒரு வழியை யோசிச்சு தானே ஆகணும் அப்படின்னு நம்ஜூன் நக்கலாக சொல்ல, ஏதோ பிளான் பண்ணுறான், நம்ம இங்கே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்ச ஜிமின் நம்ஜூனை திரும்பி கூட பார்க்காம சாப்பிட்டுட்டு வெளியே வர, நீங்களும் அவர் பின்னாடியே வர்றீங்க வழி அனுப்புறதுக்கு. காரை திறக்க போன ஜிமின் திரும்பி உங்களை பார்த்து, என்னடி நினச்சிட்ருக்கீங்க, என் அப்பா என்னமோ வேலைக்கு லீவ் போட்டு என் மருமக கூட ஊரை சுற்ற போகணும்னு சொல்கிறாரு, நீ என்னமோ வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பிஸ்னஸை பார்க்க சொல்கிறா, உன் அண்ணக்காரன் ஒரேடியாக வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்கிறான். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என் வேலை உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஜிமின் உங்ககிட்ட அழுத்தமாக கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க, என்னடி முழிக்கிறா, வாய்க்குள்ளேயே பேசுவியே இப்போ பேசுடி அப்படின்னு ஜிமின் சொல்ல, அது வந்துங்க, காலையில் அந்த சின்ன பையன் ரிஷியே மாமா மச்சானுக்குள்ளே 1000 இருக்கும், நீ தலையிடாதுன்னு சொன்னான். இப்போ எங்கள் அண்ணன் பேசுகிற போது நான் வாயை திறந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அவரும் ரிஷி மாதிரியே அதையே கேட்டால் நான் என்ன பண்ணுறது, அதனால உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை நக்கலாக பார்த்து ஜிமின், ஓ அப்படியா, அப்போ மேடம் வாயை திறக்க மாட்டீங்க, பரவாயில்லடி அப்படின்னு ஜிமின் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் செய்கிற அந்த வாக்குவாதத்தெல்லாம் பார்த்துட்டு கதவு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த நிஷா, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க, அங்கே பாருங்கள் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நம்ஜூன் கிட்ட. நம்ஜூன் சிரிச்சுக்கிட்டே அவளை திரும்பி பார்த்தவன், அதெல்லாம் சும்மாடி, நீ இடையில போயிடாதா, ஒழுங்காக ரெஸ்ட் எடு, உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கார்கிட்ட வர, நீங்களும் ஜிமினும் பேசிக்கிறத கண்டுக்காத மாதிரி கார் கதவை திறக்க போனவன் மறுபடியும் ஜிமின் கிட்ட திரும்பி, டே ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றான். அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ஜூனை பார்க்க, மழை டைமில் எதுக்கு மச்சி கூலர் அப்படின்னு ஒரேடியாக கொளுத்தி போட்டுட்டு காரில் ஏறி போயிடுறான். அப்போ தான் ஜிமினோட பேண்ட் பாக்கெட்டில் மாட்டியிருந்த சன்கிளாஸை பார்த்த நீங்கள் பட்டுன்னு அதை எடுத்து உங்கள் இடுப்பில் செருகிக்கிட்டு, ஆமாம் உங்களுக்கு எதுக்கு கூலர் அப்படின்னு கேட்குறீங்க. இவங்க சண்டை ஓயாது போல அப்படின்னு நினச்ச நிஷா உள்ளே போயிடுறா. உங்களை முறைச்சி பார்த்து ஜிமின், அது என்னோடது குடடி அப்படின்னு கேட்குறாரு. கொடுக்க முடியாதுங்க, நான் ஸ்டேஷனில் இல்லாத நேரத்தில் கூலரை போட்டு சீன் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்க, வாட் சீன் போடுறேனா அப்படின்னு புரியாமல் நினச்ச ஜிமின் உங்கள் இடுப்பில் சரி இந்த கூலரை எடுக்க வர, உடனே நீங்கள் ஓட ஆரம்பிக்க, உங்களை 2 இட்டில் நெருங்கினவர் உங்களோட இடுப்பில் இருந்ததை வெடுக்குன்னு எடுக்க, யோ புடவை அவுத்துறாதுடா அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே திரும்ப அவர் கூலரை ஸ்டைலாக மாட்டிக்கிட்டு, என்னடி சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இடுப்பை குனிஞ்சு பார்க்குறீங்க, எப்படி எடுத்தான், பிக் பேக்கெட் திருடனே மிஞ்சிருவான் போலவே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒழுங்காக கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாது, என்னடி பண்ணுவா அப்படின்னு ஜிமின் திமிரா கேட்க, என்னங்க அது எனக்காக தானே வேலைக்கு போட்டுட்டு வருவீங்க, இப்போ நான் தான் வேலைக்கு வர்றது இல்லையே, அப்புறம் எதுக்கு அது அப்படின்னு நீங்கள் பாவமாக கேட்க, சத்தமாக சிரிச்சு ஜிமின், நான் உனக்காக தான் போட்டுட்டு வருவேன்னு எவன்டி சொன்னது அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாரு. நீங்கள் அழுகிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, அப்போது எனக்காக இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க ஏக்கமா. அச்சோ என் பட்டு, உனக்காக தாண்டி அப்படின்னு உங்களோட 2 கண்ணத்தையும் அவர் கைகளில் ஏந்தினவர், ஆனால்
எனக்கு பழகிடுச்சுடி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கண்ணடிச்சிட்டு டைம் ஆயிடுச்சு பாய் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸை கொடுத்துட்டு காரில் ஏறி போயிடுறாரு. அவர் போகிறதே பார்த்துட்டு இருந்த நீங்கள் வீட்டுக்குள்ளே வரா. நிஷா உங்களுக்காக சில சாரீஸ்லாம் எடுத்து உங்ககிட்ட காட்டுறா. எதுக்கு நீ இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் புரியாமல் கேட்க, உனக்காக தான் ஆர்டர் பண்ண எல்லா காட்டன் சாரீஸ் தான், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி, எனி டைம் எல்லாம் என்னால் புடவை கட்டிக்க முடியாது, என் வாழ்க்கையில் ஒரு 5 தடவை தான் புடவையே கட்டியிருப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்படியா, ஆனால் உனக்கு புடவை கட்டினா நல்லா இருக்கு, அப்புறம் உன் காயம் ஆற இது தானே வியர் பண்ண சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில், அதனால தான் வாங்கிக்கோ அப்படின்னு நிஷா சொல்ல. ஆமாம் அண்ணி, ஆனால் அப்படின்னு இழுக்க, ஏய் புடவை கட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டில் தானே இருக்கா, இன்றைக்கி கட்டிப்பாரு, கம்ஃபர்டபுளாக இருந்தால் கட்டிக்கோ, இல்லைனா விட்டுரு, இந்தா குளிச்சுட்டு இதை கட்டிக்கோ அப்படின்னு நிஷா சொல்ல. சரின்னு நீங்களும் அதை எடுத்துகிட்டு உங்களோட ரூமுக்கு வரீங்க. அந்த சாரீஸ்லாம் அப்படியே பெட்டில் போட்டு கண்களை உருட்டி உருட்டி நிஷா கொடுத்த புடவையில் ஒரு புடவையை மட்டும் எடுத்துறீங்க. டார்க் ப்ளூ கலர் சாரியும் அதுக்கேற்ற போல் ரெட் கலர் ப்ளவுஸும் அதை அப்படியே துவைச்சு அயன் பண்ணி கட்டினா உடம்புல கச்சிதமாக ஒட்டும் வகையில் இருக்க அந்த காட்டன் சாரியை எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஜிமின் கதவை திறக்க, நீங்கள் இடுப்பில் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தவர், ஹே சாரி நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அவர் மறுபடியும் கதவை திறந்துட்டு வெளியே போக, என்னங்க முடிஞ்சிரும் நில்லுங்க, ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் சிரிச்சுக்கிட்டே வந்து அவரோட ஃபோனை சார்ஜரில் போட்டு டேப்பை கழட்டி டேபிளில் வச்சுட்டு திரும்ப நீங்கள் ஸ்டைலாக, அதாவது மாரி 2 படத்தில் சாய் பல்லவி தனுஷை இம்ப்ரெஸ் பண்ண நடந்து வருவாங்களே அதே மாதிரி நடந்து வந்து அவர் முன்னாடி நிற்கிறீங்க. ஜிமின் குழப்பமாக பார்க்குறத கண்டுக்காமல் அவர் பக்கத்தில் வந்து அவரோட காக்கி சட்டை காலரை ஒரு கையில் பிடிச்சி இழுத்து அவரோட கழுத்தில் முகம் புதைக்கிறீங்க. ஜிமினி கூச்சத்தில் நெளிய அதை கண்டுக்காத நீங்கள் அவர் வாசனையை இழுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதை உணர்ந்த ஜிமின், ஏண்டி நீயாவது குளிச்சுட்டு கும்முன்னு இருக்கா, நான் வேர்வை ஊற்ற வந்து நிற்கிறேன், என்கிட்ட என்னடி வாசனை அடிக்குது, இப்படி மோபம் முடிக்கிற அப்படின்னு ஜிமின் பல நாள் சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்க, அது தெரிஞ்சால் நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அவர் முகத்தை பார்த்து எக்கி அவரோட நெத்தியில் கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் வாசம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க திமிரா. நீங்கள் ஒரு டைப்பாக நிற்கிறத பார்த்த ஜிமின், சரி நீ ஏன் ஒரு மார்க்கம் அடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு சந்தேகமா. அது சும்மா அப்படின்னு நீங்கள் வளைஞ்சு நிற்க உங்களோட வெற்றி எடுப்பை பார்க்குறாரு ஜிமின். புடவை கட்டி இருக்கிறதுனால உங்களோட இந்த போஸ் அழகாக இருக்குது, வேறு எந்த ட்ரெஸ்லையும் இந்த போஸ் செட் ஆகாது, இதுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு. அவர் தனிச்சியாக அவங்களோட இடுப்பில் கை வைக்க நீங்கள் கூச்சத்தில் நெளிஞ்சபடியே அவரை கட்டிக்கிறீங்க. என்னடா அது அப்படின்னு ஜிமின் புரியாமல் விழிக்க, என்னங்க இனிமே நான் உங்களை மாமான்னு கூப்பிடவா அப்படின்னு கேட்குறீங்க ஹஸ்கி வாய்ஸில். அவர் சிரித்தபடி உங்களை அப்படியே தள்ளிக்கிட்டு போய் பெட்டில் சரிக்கிறாரு. நீங்கள் ஷாக்காகி அவரை பார்க்க அவர் எந்த பதிலும் சொல்லாமல் உங்களை இறுக்கி கட்டிக்கிறாரு. நீங்களும் சிரிச்சபடி அவரோட முதுக வருடுறீங்க. அப்படியே கீழே இறங்கி அவரோட பேண்ட் பேக்கெட்டில் இந்த துப்பாக்கி தொடுறீங்க. உடனே, என்னங்க முதல்ல இந்த பிஸ்டலை எடுங்க, எங்கேயாவது கண்ட இடத்துல சுட்டுட போகுது அப்படின்னு நீங்கள் கோமா சொல்ல, நீ ஏட்ரி அப்படின்னு ஜிமின் சொல்ல, நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எடுக்க முடியாமல் போக, யோ எந்திரியா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை மறைச்சி பார்த்த ஜிமின் உங்கள் மேலே இருந்தபடியே கண்ணை எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சவர், இதுதான் நீ மாமான்னு கூப்பிட்ற லட்சணமா அப்படின்னு கோமா கேட்குறாரு. ஐயோ அப்படி இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த கண்ணை விளக்க, அவர் விளக்காமல் துப்பாக்கியை அழுத்து பிடிச்சவர், பதில் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க, இவங்கிட்ட எப்படிலாம் மாட்டுறப்பாரு அப்படின்னு நினச்சி முழிக்கிறீங்க. என்னங்க நான் சும்மா பயத்தில் சொல்லிட்டேன், ஏற்கனவே எனக்கு புல்லட் பட்டுடுச்சு, இப்போவும் எங்கேயாவது சுட்டுட்டா என்ன பண்ணுறது, அதுக்கும் நீங்கள் என்ன தான் திட்டுவீங்க, அதனால உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன், ப்ளீஸுங்க எவனாவது பொண்டாட்டி தலையில் பிஸ்டலை வைப்பானா அப்படின்னு கேட்குறீங்க. எவனா, என்னடி இருக்க மரியாதை தேய்து, முதல்ல நீ எந்திரி அப்படின்னு ஜிமின் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே எழ நீங்களும் எழுந்து உட்காடுறீங்க. உங்களை மறைச்சி பார்த்த ஜிமின், சொல்லு மேடத்துக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் தெரிய தேவையில்லை, நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு நீங்கள் முகத்தை திருப்பிக்கா. எப்பா தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சி ஜிமின் முடிஞ்ச வரைக்கும் உங்களை மறைச்சிட்டு துப்பாக்கி எடுத்து டேபிளில் வச்சுரு பெல்ட்டை கழட்டிட்டா, ஷர்ட்டையும் பனியனையும் கழட்ட. அது வரைக்கும் அவரையே ரசித்து பார்த்துட்டு இருந்த நீங்கள் கடகடன்னு அவர் பக்கத்தில் ஓடி வந்து அவரை பின்னாடி இருந்து கட்டிக்கிறீங்க. ஜிமின்க்கு உடல்லாம் சிலுக்குது. ஐயோ
இவன் நம்மளை சும்மா விட மாட்டா போலவே அப்படின்னு நினச்சி ஜிமின் உங்களை அவர்கிட்ட இருந்து விளக்க கையை கொண்டு போக அவர் முதுகுலேயே அழுந்து கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஜிமினோட உடல் கட்டுப்பாட்டை இழந்து வேர்த்து வடிய ஆரம்பிக்குது. அவர் கையையும் உடலும் பரபரக்குது. அவர் எவ்வளோ பலவீனமாக இருக்காருங்கிறத இப்போது உங்கள் மூலமாக தான் உணர்றாரு. தினமும் இவக்கிட்ட என் கட்டுப்பாட்டை இழக்கிறேனே, இன்னைக்கு செயலிலேருந்து போயிடுவானோ அப்படின்னு நினச்சவர் அவர் வயிற்றுல இருந்து உங்களோட கையை எடுத்து விடுறதுக்காக தொடப்போக, என்னங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க ஆசையா. அதை கேட்டதும் உங்களை பிரிகிற மனசு கூட இல்லாமல் உங்களை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு ஜிமின். ஹே ஒயன் ப்ளீஸ் டி, ஏன்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற? இப்படி கூட கொடுமைப்படுத்த முடியுமான்ற விஷயமே உன்கிட்ட தாண்டி நான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் என் பாவம் உன்னை சும்மா விடாதுடி. கைக்கு கிடச்சும் வாய் கிட்டத மாதிரி தானே இருக்கு நீ பண்ணுற வேலையெல்லாம். ஒழுங்கு மரியாதையாக நவுந்துடு அப்படின்னு ஜிமின் கோமா சொல்ல அவர் முன்னாடி வந்து நின்று மறைச்சு பார்த்த நீங்கள், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. நீ என்னடி பண்ணலை? ஒரு கன்னி பையனை இப்படி கொடுமைப்படுத்துறியே, உனக்கு அநியாயமா இல்லையா? ஒரு 2 வீக்ஸ் என்கிட்ட வராத, இல்லை நான் கொள்ளக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க ஓவராக பண்ணுறீங்க? நான் ஒன்றும் உங்களை டெம்ப் பண்ணல. ஒரு ஹக் பண்ணி கிஸ் கூடவா பண்ணக்கூடாது? நமக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுதுங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கோபமாக கேட்க உங்களை நெருங்கி நின்னவர், நீ என்ன லூஸா? உனக்கு கை சரியில்லை தானே? 2 வீக்ஸ் எதுவும் செய்யக்கூடாதுன்னு தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை மறந்துட்டு நீ ஏதோ பேசிகிட்டு இருக்க. ஏதோ நான் உன்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற. புத்தி கெட்டவளே போடி அப்படி அப்படின்னு ஜிமின் முறைக்க, அப்போ தான் உங்களுக்கு டாக்டர் சொன்னது ஞாபகம் வர தலையே சொரிஞ்சபடி, அது மறந்துட்டேன் அப்படின்னு அசடு வழியை சொல்கிறீங்க. ஓ மறந்துட்டியா அப்படின்னு நக்கலாக சிரிச்சு ஜிமின், மூடிட்டு வெளியில் போடி அப்படின்னு முறைச்சிக்கிட்டு சொல்கிறாரு. அப்பையும் நான் ஏன் கையை அசைக்க போகிறேன்? நான் அசைக்கவே இல்லையே, கட்டி பிடிச்சதும் ஒரு குத்தமா அப்படின்னு நீங்கள் பாவமாக கேட்க, 3 மாதமாக என்னடி செஞ்சா? கல்யாணம் ஆன உடனே கட்டி பிடிக்க வேண்டியது தானே? அப்போ என்ன உனக்கு பிடிக்கல தானா? இப்போவும் அதே மாதிரியே இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நிற்க உங்களை சகஜமாக்குற பொருட்டு, போடி வெளியில், எனக்கு குறுகுறுன்னு பார்த்து சைட் அடிக்காத அப்படின்னு சிரிப்பை அடிக்கிக்கிட்டே சொல்கிறாரு. அவரை முறைச்சி பார்த்த நீங்கள், ஆமாம் நீங்கள் பெரிய அப்படியே மன்மதன் பாரு, உங்கள் அழுகில் மயங்கி நிற்க. நான்லாம் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன். உங்ககிட்ட ரொமான்ஸ் எதிர்பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு முணுமுணுத்தபடியே நீங்கள் வெளியே போக இவரும் சிரிச்சிட்டு குளிக்க போயிடுறாரு. அவருக்கு மட்டும் காதலை வெளிப்படுத்த ஆசை இல்லையா என்ன? ஆனால் அது உங்களை எந்த விதத்துலையும் காயப்படுத்தக்கூடாது. நீங்கள் வெக்கப்பட்டு அவரோட சீண்டல்கள்லாம் தாங்க முடியாமல் சினுங்கி வேண்டான்னு சொல்கிறது வேற, ஆனால் வேண்டாம் ப்ளீஸ்னு கெஞ்சுறது வேற. அந்த நிலைமைக்கு தள்ள வேண்டாம்னு நினைக்கிறாரு. அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இப்படி அசிங்கப்படுத்திடானே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரூமுக்கு வெளியே நடந்து போக, அந்த நேரம் நிஷாவும் கதவை திறக்க அவள் தலையிலே முட்டி நிற்கிறா. நிஷா தலையை தேய்ச்சிட்டே நிமிந்து பார்க்க, சாரி அண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க சோர்வா. அவளை கீழேருந்து மேலே பார்த்த நிஷா, உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குறா. நிஷா, எனக்கு என்ன நீ, நான் நல்லா குத்துக்கல்லாட்டம் தான் இருக்கேன். ஆனால் அவனுக்கு தான் என் அருமை தெரியல, எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். நீ நான் சும்மா தொட்டா கூட உனக்கு கை வலிக்கும், எட்ட போன சொல்கிறாரு அப்படின்னு படபடன்னு உங்களோட கவலையெல்லாம் கொட்டிற. முதல்ல நீ மரியாதையாக பேசு ஒயன் அப்படின்னு சொல்கிறா நிஷா. நீங்கள் நிதானமாக நிஷாவை நிமிர்ந்து பார்க்க உங்களை முறைச்ச நிஷா, நீ உன் வீட்டுக்கார்ட்ட தனிப்பட்ட முறையில் எப்படி வேணாலும் பேசிக்கோ, ஆனால் அவரை பற்றி வெளியே யார்கிட்டையாவது பேசும்போது மரியாதையை கொடுத்து பேசு. அதுதான் எல்லா ஆம்பளையும் விரும்புவாங்க. அப்புறம் அவர் உன்னை அவாய்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் உன் நல்லதுக்காக தானே செய்கிறாரு. அதனால் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத வயன் அப்படின்னு உங்களை நிஷா சமாதானப்படுத்த முயல. சாரி அண்ணி, நான் மரியாதை இல்லாமல் பேசுகிறது அவருக்கும் பிடிக்காது தான். ஆனால் என் வாய் தான் சொல்கிறது எப்பவுமே கேட்க மாட்டேங்குது. எனக்கும் தெரியும் அவர் என் மேலே பரிதாபப்பட்டு தான் விட்டு வச்சுருக்காருன்னு. ஆனால் என்ன பண்ண, காதல் வந்தாலே அதை வெளிப்படுத்த தானே தோணுது அப்படின்னு நீங்கள் அழுத்துக்க உங்களை பார்த்து சிரிச்ச நிஷா, இப்போ நான் வந்ததே உன்னை ஜிமின் அண்ணாக்கிட்ட இருந்து காப்பாற்ற தான், ஆனால் உன்கிட்ட இருந்து தான் அவரை காப்பாற்றணும் போல அப்படின்னு சொல்லி சிரிக்கா. போங்க அண்ணி நீங்கள் வேற அப்படின்னு நீங்கள் வெக்கத்தோடய தலைகுனியா. இந்த வெக்கத்தை நீ ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே பட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். ஆனால் நீ தான் வேண்டாம் வெறுப்பாக போனியே, அதுதான் விதி உன்னை சோதிக்குது. விடு, எல்லாம் நல்லதுக்கு தான். சரி என்ன சாப்பிட்ற அப்படின்னு நிஷா கேட்கா. எனக்கு ஒன்றும் வேணாம் அண்ணி, அவருக்கு தான் காஃபி எடுத்துகிட்டு வரலான்னு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னவ கீழே போய்
உங்களை காஃபியோட மேலே அனுப்புகிறா நிஷா. நீங்கள் வந்து கதவை திறக்க ஜிமின் ஃபோன் பேசிக்கிட்டு பெட்டில் படுத்துருக்காரு. நீங்கள் வந்து காஃபியோட நிற்க அவர் எழுந்து உங்களோட கையில் அந்த காஃபியை வாங்கி குடிச்சபடியே ஃபோன் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் குறுகுறுன்னு அவரையே பார்க்க அதை உணர்ந்த ஜிமின் ஃபோனை பேசி வச்சுட்டு, என்னடி அப்படி பார்க்குறா, வா அப்படின்னு உங்களை இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் எழுந்திரிக்க ட்ரை பண்ணா, ஏய் உட்காரு, இல்லை புடவை அவுத்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அந்த லெவலாக சாருக்கு யோசிக்க தெரியுமா என்ன அப்படின்னு நக்கலாக கேட்குறீங்க. இதில் யோசிக்க என்ன இருக்குது, இழுத்தா வந்துட போகுது, அப்புறம் கோவமாக போட அப்படின்னு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்கா. உங்ககிட்ட கோச்சிட்டு நான் என்ன பண்ணுறது, சொல்லப்போனால் நீங்கள் தான் என் மேலே கோச்சிக்கணும் அப்படின்னு கவலையாக சொல்கிறீங்க. ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் இந்த புடவை உனக்கு நல்லா இருக்குடி அப்படின்னு உங்களோட நெத்தியில் முட்டி சொல்ல, நீங்களும் சிரிச்சபடி நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அதுவும் நீ நடந்து வந்த பார்த்தியா, அது வேறு லெவல் அப்படின்னு ஜிமின் கண்ணடிச்சு சொல்ல, அப்படியா அப்படின்னு நீங்கள் கண்கள் முன்ன கேட்குறீங்க. அப்படி சொல்லணும்னு ஆசை தான், பட் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜிமின் கிண்டலாக உங்களை பார்த்து சிரிக்க, அவரை முறைச்சி பார்த்த நீங்கள், போங்க நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் நெஞ்சில் சாஞ்சு படுத்துக்கிறீங்க. ஏய் வயன், நான் சும்மா சொன்னேன்டி, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு, நம்பிட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கோவமாக சொல்கிறீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் அந்த பூஜாவோட கேஸை விசாரிச்சுட்ருக்காரு. அவருக்கு நிறைய தகவல்களும் ஆதாரங்களும் கிடைக்க அவளை அரெஸ்ட் பண்ண நாள் பார்த்துட்ருக்காரு ஜிமின். இப்படியே 3 வீக்ஸ் முடியுது. ஜிமினும் சரி நம்ஜுனும் சரி நைட்டில் வீட்டில் இருக்கிறதோட சரி மற்ற நேரங்களில் வீட்டில் இருக்கிறதே இல்லை. உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ஜுன் இங்கேயே தங்க சொன்னதுனால ஜிமினும் உங்கள் கூடயே இங்கேயே இருக்காரு. இன்றைக்கி தான் உங்களுக்கு செக்கப்புக்கு வர சொன்ன நாள். இன்றைக்கி கூட ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போகல. நிஷா கூட போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அவரை திட்டி தீர்த்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்படியே நிஷாவும் நீங்களும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. ஒரு 1/2 hour கழித்து உங்களோட பேரை கூப்பிட நீங்களும் போய் செக்கப் பண்ணிவிட்டு வரீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிட்டான பொருட்கள் மட்டும் கொஞ்சம் மாதங்கள் வந்து தூக்காமல் இருந்தால் போதும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. தென் நீங்களும் நிஷாவும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கூட அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, வந்ததும் சொல்லலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க. அவர் அன்னையிலேருந்து 2 நாள் வீட்டு பக்கமே வரல. நம்ஜுன் தான் ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்குறாரு. நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட அவர் எடுக்கலை. இதில் நீங்கள் இன்னும் கடுப்பாயிட்டீங்க. என்ன நினச்சிட்ருக்கான் அவன்? வரட்டும், எப்படியா இருந்தாலும் இங்கே தானே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கியும் போயிட்டீங்க. ஆனால் அந்த 2 நாளில் நீங்கள் பட்டாத கஷ்டம் இல்லை, படாத வேதனை இல்லை, தனியாக உங்களால் இருக்கவே முடியல. ஏன் தான் ஜிமின் இப்படி விட்டுட்டு போனாருன்னு கிட்டத்தட்ட ஒரு நாள் நீங்கள் அழுதுட்டீங்க கூட. ஆனால் ஜிமின் உங்களோட ஃபோனை கூட அட்டன் பண்ணாமல் இருக்காரு. அது உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பை.